சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஆணியுடன் விந்துதானும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளர் டாக்டர் சத்யகுமார் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு சட்டசபையில் சிஎம் பேசினார். டாஸ்மார்க்கில் பார்ட்டி ஃபண்ட்ற பேரில் சட்டவிரோதமாக நிறைய நிதி உள்ளே வந்திருக்கு. இப்போ நாங்கள் அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கோம். கிடைக்கக்கூடிய வருவாய் வந்து நேரடியாக வந்து அரசு கஜானாவுக்கு போகிற மாதிரி பண்ணியிருக்கோன்றதை சொன்னார். எவவேலு வீட்டில் டிவிஎஸ்சி ரெய்டு நடந்துச்சு ஒரு சாலை அமைப்பது ஒப்பந்தம் தொடர்பாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ முன்னாள் அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவருக்கும் ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க வேலைவாய்ப்பு மோசடி. இப்போது ரீசெண்டாக பிடி அரசகுமார் தனியார் பள்ளிகளுக்கு இந்த அங்கீகாரம் பெற்று தருவதில் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி வரைக்கும் நிதியை பெற்றுக்கிட்டு அவங்களுக்கு திருப்பி தராமல் அதை வந்து முறையீடு பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து புகாரத்தை எடுத்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு சிசிபி போலீஸினால். நான் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பினர் வந்து சந்திச்சுட்டு கொடுத்த ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டே அதுதான். அதாவது தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரன்ற பேரில் வந்து நிறையா பணம் வாங்குறாங்கன்றது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அடுத்தடுத்து இந்த ரெய்டு கைது படலங்கள் தொடருது. இதெல்லாம் வந்து பழி வாங்கும் படலம் வழக்கம் போல் அப்படின்றத வந்து எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டுறாங்க. சொல்லுங்கள் சார், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துட்டுருக்கு? நம்ம முதல்ல பிடி அரசகுமார் கைது அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து டு செட் த கான்டெக்ஸ்ட். ஏன்னா நீங்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 40 days கவர்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கரப்ஷன் பண்ணுறீங்க நம்மளோட. அப்படி இருக்கும்போது ஒரு பேக்ரவுண்டர் கொடுக்கணும். எப்பயுமே தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை எடுத்து பார்த்தீங்கன்னா பழி வாங்குகிற குணம் அந்த மாதிரிலாம் வந்து என்றைக்குமே பார்ட்டிக்குள்ளே வந்து அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனே கிடையாது. எதுவாக இருந்தாலும் சட்டத்தின்படி தான் பண்ணணும், டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணணும், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதோ அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தளபதி விஜய் அவர்கள் என்றைக்குமே எங்களை மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு ஓரியன்டேஷனே கொடுத்துருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது, எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களும் ஒரு விஷயம் சொல்லுவார், 2 விஷயம் சொல்லுவார். இதை வந்து மக்களுக்கும் தெரியணும். ஏன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுடைய அந்த டிஎன்ஏ ஆஃப் த பார்ட்டி என்னென்னா எப்பயுமே ரெஸ்பெக்ட் பண்ணி பேசணும், மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும்னு சொல்லுவார் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள். தளபதி அவர்கள் வந்து என்றைக்குமே லா படி இருக்கா, இது வந்து ப்ராசஸ் ஓரியன்டேஷன் இந்த மாதிரி தான் இருக்குமா, டியூ ப்ராசஸ் இதுதானா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் பார்ட்டி வந்து வளர்ந்துருக்கு. இந்த பாயிண்ட்டை ஏன் நான் சொல்கிறேன்னா, என்றைக்குமே பழி வாங்குகிற குணம் வந்து கிடையாது பார்ட்டியில். அந்த மாதிரி ஒரு ஓரியன்டேஷனே கிடையாது. திரு அரசகுமார் அவர்களோட கேஸாக இருக்கலாம், திரு சிவசங்கர் அவர்களுடைய கேஸ், டிரான்ஸ்போர்ட் மந்திரியோட கேஸ் 23 லட்ச ரூபாய் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கேஸாக இருக்கலாம், திரு ஈவாவேலு அவர்களுடைய கேஸாக இருக்கலாம். இந்த கேஸ் எல்லாமே வந்து போன ஆட்சி காலத்தில் நடக்கும் பொழுது இந்த ஆட்சி வந்த உடனேயே கவர்மெண்ட்டாக சுவமோட்டாவாக எடுக்கலை. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். கவர்மெண்ட் சுவமோட்டாவாக எடுக்கலை. இப்போது நீங்கள் அரசகுமார் அவருடைய கேஸ் எடுத்துக்கோங்களேன். அவருடைய பேர் வந்து திரு பிடி அரசகுமார் அவர்கள். அவர் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கட்சி நிர்வாகி. இதுக்கு முன்னாடி அவர் பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருந்திருக்காரு. நான் பொது மேடைகள்லேயே பார்த்துருக்கேன், மீட்டிங்ஸ்லாம் அவர் பேசியிருக்கிறதே நம்ம டிவிலலாம் பார்த்துருக்கோம். ஐ திங்க் பிஜேபியிலேருந்து டிஎம்கேக்கு ஒரே நாளில் காலையில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு சாயங்காலம் போய் அவர் ஜாயின் பண்ணதாக ஒரு பார்த்தேன். அப்போல்லாம் ஒரு ஆர்டிக்கல்லாம் வந்துருந்தது. அவர் வந்து இப்போது டிஎம்கே ஜாயின் பண்ணிவிட்டு டிஎம்கேயில் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து அப்ரூவல் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 100 கோடி ரூபா ஊழல் பண்ணதா அவர் மேலே குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஃபஸ்ட் லெவலாக ஆஸ் அன் ப்ரொஃபஷனல் அட்வொகேட்டாக பார்க்கும்பொழுது இப்போ இது அலிகேஷனாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த அலிகேஷன்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதனால தான் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போகும்போது அந்த 100 crores வந்து வாங்கியிருக்காரா, என்ன மோட்ஸில் வாங்கியிருக்காரு, எதுக்காக வாங்கினார், என்ன மாதிரியான அப்ரூவல்ஸ் வாங்கி தரேன்னு வாங்கினார். பாயிண்ட் நம்பர் 1, பெர்மனன்ட் ரெகக்னிஷன் வாங்கி தரதுக்காகவா, ரெனியூவல் ஆஃப் ரெகக்னிஷனா, அங்கீகாரம் ரெனியூவல் பண்ணுறதுக்காக வாங்கினாரா, மூணாவது வந்து அப்கிரேடேஷன் டு ஹையர் கிளாஸ். இப்போ 8th standard வரைக்கும் ஸ்கூல் நடத்துவாங்க, 10ஆம் கிளாஸ் வரைக்கும் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் மாற்றுறதுக்காகவா, பில்டிங் பிளான் அப்ரூவலா, ஸ்கூலுக்கு பில்டிங் பிளான் அப்ரூவலா, லைக் டிடிசிபி, சிஎம்டிஏ, அப்புறம் ஸ்டாச்சுட்டரி கிளியரன்சஸா. ஸோ இதில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. இப்போ பிடி அரசகுமார் அவர்கள் ஒரு வழக்கறிஞராகவோ இல்லாட்டி ஒரு கன்சல்டண்ட்டாகவோ அவர் வந்து ஸ்கூல் செட்டப் பண்ணி கொடுக்குற ப்ராசஸை பண்ணி கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஆனால் அவர் வந்து இருக்கிறது வந்து கட்சியில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கார். அப்போ கட்சியோடைய ப்ராக்சிமிட்டி யூஸ் பண்ணி இந்த 100 crores வாங்கி அந்த ப்ரொசீட்ஸை வந்து டிஎம்கே கிட்டே கொடுத்தாரா, இல்லை
பிடி அரசகுமார் அவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய பார்ட்டி ஃபண்டாக கொடுத்தாரா, மூணாவது பிடி அரசகுமார் அவர்கள் இந்த மாதிரி அப்ரூவல் வாங்கி தரேன்னு சொல்லி மினிஸ்டர் ஃபண்டாக கொடுத்தாரா, இந்த 3 டைமென்ஷனில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா ஒரு பார்ட்டியில் இருக்கார் அப்படின்னு சொன்னாலே அந்த பொறுப்பு, அவர் ஏதோ ஒரு பொறுப்பில் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில், அந்த பொறுப்பில் இருக்காங்கன்னு சொன்னாலே பொறுப்பு வாங்குறதுக்கே சில காசு கொடுக்குறாங்க பார்ட்டிக்கு ஃபண்டாக. மினிஸ்டர் ஃபண்டுங்கிறது வந்து இட் கம்ஸ் ஆஸ் அ டிபார்ட்மெண்டலுடைய ஒர்க்கு ப்ராசஸ்லேயோ ஏதோ ஒரு கிக் பேக்ஸ் இருந்ததுன்னா அது மினிஸ்டர் ஃபண்டாக போகுது. மூணாவது ஆஸ்பெக்ட் வந்து அவரே ஊழல் பண்ணிட்டு கை காட்டுறாரா, அப்படி அந்த ஆஸ்பெக்டையும் பார்க்கணும் இல்லையா. மூணுமே ஃபேராக பார்க்கறது யார் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்? இப்போ கையில் எடுத்திருக்கக்கூடியது வந்து சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சு, EDF2, ஒன் ஆஃப் தி எஃபிஷியன்ட் டிபார்ட்மெண்ட். நாட் ஜஸ்ட் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு முன்னாடியில், அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்லேயுமே ஒன் ஆஃப் த எஃபிஷியன்ட் டிபார்ட்மெண்ட்டு சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சு. அவங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிடி அரசகுமார் அவர்கள் ஒன் ஆஃப் த பர்சன் தான். இது மாதிரி பல பேர் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா கட்சியில் இருந்திருக்காரு, அவர் ரொம்ப பிரபலமாகவும் இருந்ததில்லை கட்சியில். he was there in the party position. ஜென்ரலாகவே பிரபு, நீங்கள் ஒரு பார்ட்டியில் இருக்காங்க அப்படின்னாலே 2 விஷயம். பார்ட்டியில் இருந்துக்கிட்டே ஒரு பிஸ்னஸோ ஒரு ப்ரொஃபஷனோ இல்லாட்டி ஒரு சின்ன சின்ன குறுசுழி தொழிலோ பண்ணிக்க வேண்டியது கட்டாயம். ஆனால் இப்போ பிடி அரசகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் இருந்தால் அப்போ அவங்க லைவ்லிவுட்டுக்கு என்ன பண்ணாருன்றது இருக்குல்ல. அப்போ ஒரு அமைப்பு மாதிரி வச்சு அந்த அமைப்பு வழியாக ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து நான் அங்கீகாரம் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கியிருக்கிறத இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து தாவேகா அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் ஆனரபிள் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்களுடைய டிபார்ட்மெண்ட் அவர் வந்து கிளியராக சொல்லிட்டார், அவருடைய மீட்டிங்லேயே சொல்லிட்டாரு, அந்த மாதிரி எந்த ஃபண்டும் கிடையாது, டைரெக்டாக அப்ரூவலும் கொடுத்துட்டாரு. அந்த மீட்டிங்கும் நடத்துகிறார், நீங்களே பார்த்துருப்பீங்க. சொன்னார் சார். பட் அதன் பிறகு வந்து இப்போ எப்படி வந்து ஒரு கைது படலம் நடந்திருக்கோ, இங்கே அந்த கன்சர்ன் அமைச்சர்கள் அதில் தாண்டி இதில் வந்து அதிகாரிகளுடைய பங்கு வந்து பெரும் பங்காக இருக்குது. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியும் அதன் பிறகும் சில அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலிமா வந்து இந்த செயல் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்குன்ட்டும் ஒரு புகார் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க, அதே போல் முன்னாள் அமைச்சர் வீட்டில் ரெய்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் தாண்டி அதுக்கு ஒரு அடுத்த ஸ்டேஜில் இருக்க அதிகாரிகள் மட்டம் இருக்குல்ல. ஸோ இப்போ ஏவவேலு அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள்லாம் வந்து பணியிட நியமிக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அதிகாரிகள் மட்டத்தில் நிறைய ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அதற்கு தாவேக அரசு என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சிசிபி இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கும்பொழுது இஸ் த பிரைம் அக்யூஸ்ட்னு வச்சுக்கோங்க பிடி அரசகுமார் அவர்கள். மிச்சம் 2 கேஸ்க்கு வருவோம், நம்ம ஈவாவேலுக்கும் அவர்கள் கேஸ்க்கும் வருவோம், சிவசங்கர் அவர்களோட கேஸ்க்கு வருவோம். அப்படி இருக்கும்போது பிடி அரசகுமார் அவர்கள் இந்த ஸ்கேம் வித் ரெஸ்பெக்ட் டு அங்கீகாரம் வாங்கி தரேன்ற ஸ்கேமு அப்போ என்ன பண்ணுவாங்க, டெஃபினட்டாக வந்து நீங்கள் யாருடைய அங்கீகாரத்தில் இதை செஞ்சீங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அது மட்டும் இல்லாமல் 100 crores வரைக்கும் வாங்கியிருக்காருனாக்க நாட் ஒன் டே அஃபென்ஸு, இட்ஸ் அ கண்டினியூங் அஃபென்ஸு ஃபார் ஹவு மெனி இயர்ஸுங்கிறது தான் கேள்வி. ஸோ 2021 ஐ திங்க் இன் 2021 ஒரு டிஎம்கேல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். 21 இப்போது 26 வரைக்கும் டிஎம்கே இருக்காருன்னா 5 yearsல வந்து இந்த ஸ்கேம் வந்து பர்வேசிவாக இருக்குது இல்லையா, பர்வேசிவாக பரவலாக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த பரவலாக்கப்படுற அளவுக்கு ஒருத்தர் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு, பணத்தை வாங்கியிருக்காரு, கிக் பேக்ஸ் வாங்குறாரு, பார்ட்டி ஃபண்டாக கொடுக்குறாரு, மினிஸ்டர் ஃபண்டாக கொடுக்குறாருன்னு பாசிபிலிட்டி இருந்திருந்தால் அப்போது அதுக்கு யார் அவருக்கு உதவி இருப்பாங்கன்றது கேள்வி வருது. இன்னொன்று பார்க்கணும் நீங்கள் பிரபு, சிசிபி EDF FIR போட்ட உடனேயே அடுத்த பவர் கையில் யாருக்கு வருதுன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 கீழே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஸ்டெப் இன் பண்ண முடியும். எவ்ரி FIR will have an ECIR, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அப்போ ECIR வரும்போது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரும்பொழுது பிடி அரசகுமார் அவர்கள் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணார், பாயிண்ட் நம்பர் 1, அந்த பணத்தை யாருக்காவது கொடுத்தாரா? 100 rupees வாங்கியிருக்காரு, 100 கோடி ரூபா வாங்கியிருக்காருன்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து யாருக்காவது அதிகாரிகளுக்கோ இல்லாட்டி அமைச்சர்களுக்கோ கொடுத்தாரான்றது பிடி அரசகுமார் அவர்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு. 2வது இப்போ எல்லாமே டிஜிட்டல் எவிடன்சஸ் இருக்குது. அவர் மேபி அவர் வாட்ஸ்அப் செக் பண்ணலாம், மேபி அவருடைய மெயில்ஸ் இருக்கலாம், இல்லை அவருடைய கம்யூனிகேஷன்ஸாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி பல ஆங்கிளில் வந்து இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ சம்வேர் டிஜிட்டல் எவிடன்சஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்போ வந்து உள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ எவ்ரி எஃப்ஐஆர் வில் பி பேக்ட் அப் பை ED ப்ரொசீடிங்ஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி ED ப்ரொசீடிங்ஸும் வரும். அப்படி வரும்பொழுது தான் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். ஐ திங்க் ED ப்ரொசீடிங்ஸ் வந்து கட்டாயமாக வந்தால் தான்
இவர் எப்படி வந்து அந்த அந்த அலிகேஷன்ஸை வச்சிருக்கக்கூடிய அலிகேஷனில் 100 crores வச்சிருக்கக்கூடிய அலிகேஷன் அந்த 100 crores எங்கே போச்சு அப்படிங்கிறது உடனடியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஐ திங்க் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வில் ஆல்சோ ஸ்டெப் இன். 2 விதமாக பண்ணுவாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேஷனை. ஒன்று, அவர் அரெஸ்டாக இருக்கும் பொழுதே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் பண்ணலாம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இல்லையா இந்த அரெஸ்டெல்லாம் முடிஞ்சு அவர் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு ஒரு சமயம் பெயில் கிடைச்சாலுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் திருப்பி அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் எது நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து we have to wait and watch. அப்படி ஏவோ வேலு வழக்கு வருவோம் சார். இப்போ டிவிஎஸ்சி ரெய்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த ரெய்டோட முடிவில் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸும் 40 லட்சம் ரொக்கமாக கைப்பற்றப்பட்டதாகவும் அவங்க சொன்னாங்க. பட் அது ஏவோ வேலு வந்து மறுத்திருக்காரு. இது வந்து சட்டசபையில் நான் வந்து முதல்வரை எதிர்த்து பேசுனதுக்காக இது அவங்களுக்கு அந்த பழிவாங்கும் நடவடிக்கை தான் இந்த இது. ஸோ இதெல்லாம் நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுன்றதை வந்து ஏவோ வேலு சொல்லியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவர் கரூரில் அங்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சாலை போடப்படாமலேயே கிட்டத்தட்ட மொத்தம் அந்த டெண்டர் தொகையை வந்து 7 கோடி, அதில் வந்து ஒரு கணிசமான தொகை வந்து அந்த பணி நடைபெறாமலேயே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் வந்து முதன்மையான குற்றச்சாட்டு. அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது இங்கே ரெய்ட் கண்டக்ட் பண்ணி டிவிஎஸ்சி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஆனால் அதன் பிறகு இதில் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலும் இருக்குது. இதில் என்ன நடக்குது? ஓகே, 2வது கேஸ் வந்து நீங்கள் சொல்லக்கூடியது வந்து ஈபா வேலு அவர்கள். அண்ட் ஈபா வேலு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டட் பாலிட்டிக்கல் லீடர் வித்தின் த பார்ட்டி. ஸோ ஈபா வேலு அவர்கள் சட்டசபையில் பேசுனதுனால தான் அவர் மேலே ப்ரொசீடிங்ஸ் வருதுங்கிறது வந்து அதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். வாட் இஸ் அ ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட்? டிவிஎஸ்சி டைரக்டர் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அந்த ஆஃபீஸர் வந்து இவங்க கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போதே கூட அவர் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸராக தான் இருந்தார். ஆஸ் அன் ஆஃபீஸர் இஸ் டூயிங் அன் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன். இப்போது கட்சி மாதிரி இருக்கலாம், ஆனால் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் ஒன்று தானே. அப்போது இந்த கான்ட்ராக்ட் இர்ரெகுலாரிட்டிஸ் எப்போ வந்து வெளியில் வந்திருக்கும்? புது ஆட்சியாளர்கள் வந்த உடனேயே பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு செக் பண்ணும்பொழுது என்னென்ன எங்கே நடந்திருக்குன்னு. இப்போ கரூருங்கிறது வந்து மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் பிளேஸ். கரூரில் மொத்தமாக கண்ட்ரோல் வச்சுருக்கிறதே செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அப்போ அந்த கான்ட்ராக்டரு அந்த கரூர் ரோடு போடுறவர் சென்னையிலேருந்து போய் போட்டிருக்க மாட்டார். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்கே யாரோ கரூரில் இருக்கிறவங்க வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க. அந்த கான்ட்ராக்டை முடிச்சதாக கூட பில் சப்மிட் பண்ணியிருக்கலாம். ஃபேக் பில் சப்மிட் பண்ணாங்களா, டெண்டர் போட்டிருப்பாங்க. நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ் நடந்திருக்க பாசிபிலிட்டி உண்டு. அப்போ ஈவா வேலு அவர்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால லயபிலிட்டி ஆகப்பட்டது. அந்த கொஸ்டின் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த ப்ராஜெக்ட்டுங்கிறது ஈவா வேலு அவர்கள்கிட்ட தான் வரும். ஆனால் முதற்கட்டத்தில் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. பட் அந்த என்ன இஷ்யூன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பணம் வாங்கியிருக்காங்க, ஆனால் ரோடு இல்லை. நினச்சிட்டாங்க போல இருக்குது, ரோடு போட்டேன் மழையில் போயிடுச்சுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு சாத்தியக்கூறுகளே இல்லாமல் இருக்குது. பார்ஷியல் கம்ப்ளீஷன் இருக்குது, பட் ஆனால் பில்ஸ் கிளியராக இருக்குது. அப்போ இந்த பாசிபிலிட்டிஸ் ஏன் நடந்திருக்கும், யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வரும்போது தான் இந்த எஃப்ஐஆர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எ கான்ட்ராக்ட் வர்த் ஆஃப் 7 crore வாஸ் அவார்டட் டு சங்கரானந்த் இன்ஃப்ரா. இப்போ இந்த சங்கரானந்த் இன்ஃப்ரா யார்? இதில் பார்த்தீங்கன்னா 3.23 crore வாஸ் allegedly released in March 2022. வந்து ஒரு வருஷத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ த கரஸ்பாண்டிங் ஒர்க் had not been carried out as required. எதனால் ரிலீஸ் பண்ணாங்க? அட்வான்ஸாக ரிலீஸ் பண்ணாங்களா? அப்போ 7 crore வந்து 3.23 ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் உண்டா? சரி, ரைட்ஸ் உண்டுனா எந்த ரூல்ஸ் படி ரிலீஸ் பண்ணணும்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அமௌண்ட்னால 50% ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் இல்லாமையே ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வி வரும்பொழுது இதுக்கு லிங்க் பண்ண வேண்டியது நீங்கள் இந்த இன்ஃப்ரா கம்பெனி வந்து பார்ட்டி ஃபண்டோ மினிஸ்டர் ஃபண்டோ கொடுத்துருக்காங்களா? இப்போ நீங்கள் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பார்ட்டி ஃபண்டு மினிஸ்டர் ஃபண்டுன்னு சொல்லி தயவு செஞ்சு வந்து கரப்ஷனை மறைக்க தேவையில்லை. இப்போ நான் பார்த்தேன் ரீசெண்டாக ஊடகத்தில் இருக்கவங்க நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, பார்ட்டி ஃபண்டா மினிஸ்டர் ஃபண்டா? மக்களுக்கு புரியாமல் போயிடுமே. ஏங்க, ஊழல் பணங்க, அது ஒரு பார்ட்டி கொடுக்கறதுனால அது ஊழல் பணம் கிடையாது. அது எதுக்கு மறைக்கிறீங்க? மினிஸ்டர் ஃபண்டா பார்ட்டி ஃபண்டான்னு கேட்கும்போது ஓஹோ இந்த மாதிரி ஏதோ லீகலாக இருக்குது போல இருக்கு, எங்கேயாவது இருக்கா, ஏதாவது சட்டத்தில் இருக்கா? நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்டராக இருந்ததுன்னா பார்ட்டிக்கு வந்து காசு கொடுக்கணும், மினிஸ்டருக்கு காசு கொடுக்கணும்னு எங்கேயாவது ரூல் இருக்கா? ஊழல். பார்ட்டி ஃபண்டுனாலும் ஊழல், மினிஸ்டர் ஃபண்டுனாலும் ஊழல். அது எப்போ ஊழல்? அது கிராட்டிஃபிகேஷனாக இருந்தால் ஊழல். அது கிளாஸிஃபை ஆகுமா? ஈவன் டிவிஎஸ்சி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிவிஎஸ்சி இது மினிஸ்டர் ஃபண்டு பார்ட்டி ஃபண்டுன்னு தள்ளி வச்சிடக்கூடாது. சட்டத்தில் சொல்லியிருக்கா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. ஏன்னா டிவிஎஸ்சி அஃபீஷியலுக்கே இது சொல்லணும். அந்த சட்டத்தில் எங்கேயாவது பார்ட்டி ஃபண்டு மினிஸ்டர் ஃபண்டுன்னு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தவங்க கொடுத்தா அது ஊழலில் வராது. ஏன்னா செக் பீரியட் இருக்குது.
நீங்கள் எப்படி ஊழல் வழக்கு கொண்டு வருவீங்க? அந்த மந்திரி மேலே செக் பண்ணுவீங்க. செக் பீரியடு, ஸ்டார்ட் பீரியடு, எண்டு பீரியடு. அந்த பீரியடில் வந்து அவரோட இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் செக் பண்ணி அது ஊழல் பண்ணியிருக்காரா இல்லையான்றீங்க. ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட் ஊழல் பண்ணியிருந்தா அப்போது ப்ரொசீட்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த 3.23 crore ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன பணம் எங்கே கொடுத்தாரு, எந்த ஃபார்மில் கொடுத்தாங்க, ஏன் அந்த கம்பெனி சங்கரானந்த் இன்ஃப்ராக்கு மட்டும் கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வர்றதுக்கு தான் இப்போ போட்டிருக்க டிவிஎஸ்சிக்கு பிஎம்எல்ஏல இடி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ எல்லா வழக்குக்கும் இடி கட்டாயமாக வரும். ஏன்னா நீங்கள் ப்ரெடிகேட் அஃபென்ஸ், ஒன்ஸ் ப்ரெடிகேட் அஃபென்ஸு பிகம்ஸ் அ ஷெட்யூல்ட் அஃபென்ஸ். இப்போ நீங்கள் டிவிஎஸ்சி கேஸ் இருக்குது, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 வருது. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 வந்து உங்களுக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ், அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஷெட்யூல்ட் அஃபென்ஸாக இருக்குது. அந்த ஷெட்யூல்ட் அஃபென்ஸு மேலே நீங்கள் இடி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். எல்லா கேஸுக்குமே இடி வந்து தான் ப்ரொசீட்ஸ் எங்கே போயிருக்குன்றது அவங்களால இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான பவர் உண்டு. இப்போ அது கட்டாயமாக நடக்குங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வித் ரெஸ்பெக்ட் டு ஈபா வேலு அவரோட கேஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் மிஸ்டர் ஈபா வேலு வந்து செயின்ட் கிடையாது, அவரும் பாலிட்டிஷியன் தான். போன பார்ட்டி இருக்கும் பொழுது, டிஎம்கே இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு வந்து பணம் வாங்கிட்டு இருந்தாங்கன்றதை நம்ம சொல்ல வேணாம் பிரபு. வெரி சிம்பிள். அவங்களுடைய நிதியமைச்சரே பழனிவேல் தியாகராஜன் அவர்களே அவரே சொல்லியிருக்காரு 30,000 கோடின்னு. ஏங்க 30,000 கோடிங்க, நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுலாம் 7 கோடி 100 கோடி கம்மிங்க. நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய அந்த 30,000 கோடி ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாரே எப்படிங்கிறது மட்டும்தான் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். 30,000 crore ஒரு பிரேக்கப் இல்லாமல் சொல்லியிருப்பார் அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதுவும் நம்மளுடைய நன்கு படித்தவர், வெளிநாட்டில் படித்தவர், பெரிய பெரிய கன்சல்டிங் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணவர். அவர் சொல்கிற தப்பாக இருக்க வாய்ப்பு உண்டா? வேறு ஏதாவது பார்ட்டி மெம்பரு, வேறு யாராவது மினிஸ்டரு படிக்காதவங்க சொல்லியிருந்தா அது வேறு. அவர் படித்தவர், இஸ் அ எக்ஸ்பர்ட் இன் ஃபினான்ஸ். அண்ட் ஐம் ஆஸ்கிங் பீங் அ லாயர் அண்ட் சார்ட் அக்கௌண்ட். நான் சார்ட் அக்கௌண்ட் வந்து லாயர் ஆனால் நான் கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேட்குற ஒரே கொஸ்டின் ஒன்று தான். நீங்கள் 30,000 கோடி சொன்னீங்கல்ல, அந்த 30,000 கோடி எங்கேருந்து மணி பூலாச்சு? அந்த பணம் எங்கேருந்து வந்து சேர்ந்துச்சு? அதுக்கான பிரேக்கப் தெரியாமல் எப்படி சொல்லியிருப்பாரு? அப்போது ஈவா வேலுடைய 3.5 இந்த 3.23 crores கொடுத்ததுனால வந்த பணமா, அப்புறம் செந்தில் பாலாஜி கொஞ்சம் டாஸ்மாக் பணமா, அப்புறம் வேறு டிபார்ட்மெண்ட்டில் வந்த பணமா, அதிகாரிகளோட பணமா, இதெல்லாம் சேர்த்து பண்ணுறது தான் 30,000 கோடியா? இது என்ன கணக்கு? அப்போ 30,000 கோடி ஒரு வருஷத்துக்குன்னா 5 வருஷத்துக்கு 1,80,000 கோடியா? அப்போ அந்த பணம் எங்கேருந்து வந்தது? ஸோ த கொஸ்டின் கம்ஸ், இந்த இன்வெஸ்டிகேஷனில் இந்த 7 கோடிங்கிறதுலாம் கம்மி. இது ஒன் ஆஃப் த கேஸ் தான். இது முழுமையாக பர்வேசிவாக மெட்டீரியல் பாயிண்ட்ஸை செக் பண்ணணும்னா இன்னும் பல விஷயத்தை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்கன்றது தான் என்னோட பாயிண்ட். அந்த விஷயத்துலேயே வந்து இப்போ முன்னாள் அமைச்சர் எஸ் சிவசங்கருக்கும் வந்து ஒரு சம்மன் போயிருக்கு. ஏன்னா அவருடைய உதவியாளர்ன்ற செயல்பட்டு இருந்த ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருக்காங்க, இளஞ்செழியன். கிட்டத்தட்ட 23 லட்சம் வந்து லஞ்சம் பெற்றாரு, வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்படின்ற விஷயத்தில் இப்போ அவருக்கும் சம்மன் போயிருக்கு. ஸோ இந்த விவகாரத்தில் பிரைமரியாக வந்து சம்மன் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே நடவடிக்கை எப்படி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது சார்? See, if there is a arrest required, they will do it. இப்போ சிவசங்கரன் அவரோட கேஸ் பொறுத்த வரைக்கும் அவருடைய உதவியாளர் வந்து பணம் வாங்குறதா 23 lakhs வாங்கினதா நான் பார்த்தேன் அந்த அலிகேஷன்ஸு. ஸோ அந்த 23 lakhs வாங்கினதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இல்லை ப்ரூஃப்ஸ் இருக்குது, அந்த ப்ரூஃப்ஸ் வந்து டேம்பர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா then there may be an arrest. But every arrest requires a prosecution sanction even in that period. ஸோ அதுவும் நீங்கள் மறந்துடக்கூடாது. பீங் அ பப்ளிக் ஃபேஸிங் ஆஃபீஸ், ஸோ சாங்ஷன்ஸ் வந்து வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால் வந்து சாங்ஷன்ஸ் வாங்கி தான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். ஸோ சாங்ஷன் வாங்குறதுக்கு அல்டிமேட்டாக யூ ஹேவ் டு கோ டு த கவர்னர். ஸோ ஆல் தோஸ் பாயிண்ட்ஸ் ஆர் ஸ்டில் தேர். இன்றைக்கி போயிட்டு சபாநாயகரும் சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் கவர்னரை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன நடக்குது சார்? ஏன்னா இப்போது செந்தில் பாலாஜியில் தொடங்கி இன்னும் நிறையா முன்னாள் அமைச்சர்கள் மேலே இந்த மாதிரி வழக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கவர்மெண்டோட பர்மிஷனும் வேணும். ஸோ அதற்காக இந்த சந்திப்பு நடைபெற்றுச்சாலும் நிறைய கேள்விகள் இருக்குது. சி ஆஸ் அ நாமினல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், கவர்னர் வந்து ரெகுலராக மீட் பண்ணுறது, சபாநாயகரும் சரி மினிஸ்டர்ஸும் மீட் பண்ணுறது வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் இண்டிபெண்ட்டாகவும் தே ஹேவ் பவர்ஸ் டு மீட். அப்படி இருக்கும்போது பீங் அ நாமினல் ஹெட், எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், கவர்னர் பார்க்குறது மல்டிபிள் ரீசன்ஸ்க்காக இருக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் குட் பி ஈவன் சடன் அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு அப்ரூவல் இருக்கலாம். ஸோ ஈவன் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட்ஸில் கூட சில இடங்களில் வந்து கவர்னரோட அப்பாயின்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து மேபி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக பார்க்க போயிருக்கலாம். ரெண்டாவது நீங்கள் சொல்லக்கூடிய ஆஸ்பெக்டில் வந்து ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் பற்றி கூட பேசியிருக்கலாம். ஸோ எவ்ரி திங் இன்வால்வ்ஸ் அ பிஸ்னஸ் ஆஃப் த டே, அதாவது ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அதனால் அவங்க போயிட்டு அதை பற்றி பேசியிருக்கலாம்.
பட் அவங்க என்ன பேசியிருக்காங்க, என்ன மாதிரியான டிஸ்கஷன் நடந்ததுன்றத உங்களுக்கு எப்படி அஃபிஷியலாக வந்தால் தான் தெரியுமோ அப்படி தான் எனக்கும் தெரியும். ஜஸ்ட் பிகாஸ் ஐ மீன் தமிழக வெற்றி கழகம் பீங் அ நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் ஆர் அ கீ ஃபங்க்ஷனரி ஆர் அ இம்பார்ட்டண்ட் பார்ட்டி மெம்பராக இருக்கிறதுனால எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, தெரியாது. ஏன்னா பார்ட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். பட் ஆல் ஐ கேன் ஃபோர்சி இஸ் மீட்டிங் அ கவர்னர் இஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ கவர்னர் அதுக்காக பார்த்துருப்பாங்க. ஸோ மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னிங் த ஸ்டேட் கட்டாயமாக பார்த்துருப்பாங்க. அண்ட் கவர்னர் ஆல்சோ அவருமே வந்து நிறைய விஷயத்தை வந்து லாஃபுல்லாகவும் கான்ஸ்டியூஷனலாகவும் பாயிண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி தான் எல்லாமே பண்ணுறார். அண்ட் வி ஹவ் சீன் கவர்னருடைய ஸ்பீச்சும் வந்து ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா பட் வெரி வெரி டீட்டெயில்டு ஸ்பீச் கிவன் பை த கவர்மெண்ட் விச் he read in the opening day of the assembly. ஸோ வெரி மச் வெல்கம். பழைய மாதிரி வந்து கவர்னர் வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுற அரசியலை கையில் எடுக்கிறது என்றைக்குமே தாவேக்கா செய்யாது. இஷ்யூ பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதே போல் சமீபத்தில் வெளியான இந்த உதவி பேராசிரியர்களுக்கான பணி நியமனம் தேர்வு முடிவுகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து குளறுபடி நடந்திருக்கு. ஸோ இதையும் வந்து விரிவான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கட்சி தலைவர்கள் வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயும் ஒரு முறைகேடு ரிசல்ட்ஸில் வந்து நடந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தாவேக்கா அரசு அமைஞ்சதுக்கு பிறகு பணி நியமனங்கள் வந்து மின்சார வாரியத்தில் கொடுத்தீங்க. இப்போ அடுத்து எஜுகேஷன் வரும்போது இங்கே ஒரு ஸ்கேம் நடந்திருக்குது தெரிய வருது. ஒரு குளறுபடி ரிசல்ட்ஸில் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு சார்? இந்த கேஸ் ஆகப்பட்டது இந்த எக்ஸாம் 2017 பாலிடெக்னிக் லெக்சரர் ரெக்ரூட்மெண்ட் PLR ரெக்ரூட்மெண்ட். பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூஷனில் வந்து லெக்சரர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறதுக்காக நடந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆகப்பட்டது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இது வந்து இட்ஸ் கண்டக்டட் பை தி TRB. ஸோ எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுமே TRB கீழே கண்டக்ட் பண்ணுறது. TNTET டெட் எக்ஸாம்னு சொல்லுவோம். அது கீழே எக்ஸாம்ஸ் வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. ஸோ அதாவது கண்டக்ட் பண்ணுறது வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அது கீழே எக்ஸாம் பேர் வந்து 2017 பாலிடெக்னிக் லெக்சரர் ரெக்ரூட்மெண்ட்டு. அது கீழே ஸ்க்ரூட்டினி நடக்கும், TNTET நடக்கும். அப்படி இருக்கும்போது இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிய வந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி தான் இது. ஸோ யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா OMR ஆன்சர் ஷீட்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ண கேஸ். இது வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ். இப்போ கொஸ்டின் என்னன்னா தாவேக்கா அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் டிவிகே உடைய ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ஷன் கிடையாது. அதனால புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ 3 கேஸ் கேட்டீங்க. ஈவா வேலு கேஸ் கேட்டீங்க, திரு சிவசங்கரன் அவர்களோட கேஸ் கேட்டீங்க, 3வது திரு BT அரசகுமார் அவர்களோட கேஸ் கேட்டீங்க. இது 3மே அது வேறு கேஸு. தட் இஸ் அன் ஆக்ஷன் பை DVAC. அரசகுமார் கேஸ் வந்து CCB EDF 2. ஸோ சிவசங்கரன் கேஸ் வந்து இட் இஸ் அகெயின் செக்டு பை த கம்ப்ளைனன்ட் வந்து அந்த அசிஸ்டண்ட்டை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் 2017 கேஸ் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது. அப்போ 2017 பாலிடெக்னிக் லெக்சர் ரெக்ரூட்மெண்ட் கேஸ் வந்து இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். எந்த சட்டத்துக்கு கீழேனா ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. நீங்கள் கேட்டேந்தீங்கல்ல அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கேஸ் போட்டால் PMLA வருமானா? ஆமாம் வரும். அதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த கேஸ் போட்டாலுமே ப்ரெடிகேட் அஃபர்ஸ் இருந்ததுன்னா, மெட்டீரியல் எவிடன்ஸ் இருந்ததுன்னா கட்டாயமாக வரும். இந்த கேஸுடைய ஃபேக்ட்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பாருங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்கள். திராவிட ஆட்சி காலத்தில் நீங்கள் தாவேக்கா அரசாங்கம் வந்த உடனே 40 நாளில் வந்து என்ன மாற்றிட்டீங்கன்னா என்னென்ன மாற்றணுங்கிறது பழைய கேஸை பார்த்தாலே தெரியும். கேஸ் எடுத்து பாருங்கள், பழைய கேஸ் எடுத்து பாருங்கள், எடுத்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன மாற்றணும்னு. அப்போ பாருங்கள் சர்டன் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, லார்ஜ் சம் ஆஃப் மணி கொடுத்துருக்காங்க. எதுக்குடான்னா எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே OMR மார்க் ஷீட்டையே மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் OMR மார்க் ஷீட்டில் என்ன பண்ணுவீங்க, எக்ஸாமில் ஷேட் பண்ணுவீங்க, அது ஸ்கேன் பண்ணோன்னே ரிசல்ட் வந்துடும். அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக பாலிடெக்னிக் லெக்சரர் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேமில் பணம் கொடுத்துருக்காங்க அந்த OMR ஷீட்ஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக. அது என்ன ஆகுது, இன்வெஸ்டிகேட்டர்ஸு மார்க்ஸ் ஆஃப் தி செலக்டட் கேண்டிடேட் ஆர்டிஃபிஷியலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது யாரானா அந்த TNTET TRB போர்டு கீழே பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது அவங்க குவாலிஃபை ஆகி கவர்மெண்ட் டீச்சிங் போஸ்ட் எடுக்கிறதுக்கான வசதிகளை உருவாக்கியிருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது த அலெஜ்ட் மணி வாஸ் தென் ரூட்டட் த்ரூ மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட். பல பேங்க் அக்கௌண்ட்ஸ் வழியாக அந்த பணம் மூவ் ஆயிருக்கு, ஷெல் ஃபார்ம்ஸ் வழியாக மூவ் ஆயிருக்கு. மணி லாண்டரிங் இன்வெஸ்டிகேஷன் தேவைப்பட்டுச்சு. இவ்வளோ தான் சிம்பிள் கேஸ். 2017 பாலிடெக்னிக் லெக்சரர் ரெக்ரூட்மெண்ட்டில் அந்த பணம் எங்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிற செக் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ்ஸு. இதில் என்ன TNTET என்ன சொல்கிறாங்க, செப்பரேட் கான்ட்ரவர்சி எமர்ஜ். என்ன ஆகுதுன்னா
டிஆர்பி ரீஸ்கேன் பண்ணுறாங்க. யாருதுன்னா 7 லட்சம் டிஎன்டிஏடி ஆன்சர் ஷீட்ஸை. அதில் பார்த்தீங்கன்னா 200 கேண்டிடேட்ஸு அவங்களுடைய மார்க்ஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணது தெரிஞ்சிருக்கு. அந்த 200 கேண்டிடேட் செலக்ட் ஆகிருக்காங்க. இவ்வளோதான் ஸ்ட்ரெயிட் கேஸ். அப்புறம் அந்த இவ்வளோ லட்சம் பேர் எழுதி அந்த 200 பேர் வந்து செலக்ட் ஆனவங்க பேர் எடுத்து பார்த்தா அங்கே மேனிப்புலேட் ஆகிருக்கு. இது அவங்களுக்குன்னு விசேஷ குறியீடு வச்சு கரெக்டாக சொன்னீங்க, சூப்பராக சொன்னீங்க. அது வந்து விசேஷ குறியீடுனா ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, நீங்கள் தான் அந்த ஆள், ஹால் டிக்கெட் நம்பர் மாதிரி நீங்கள் தான் அந்த ஆளுன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது பண்ணும்போது என்ன ஆகுது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் களத்தில் இறங்குறாங்க. எப்போ இறங்குறாங்க, டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவங்க இறங்குனதுக்கும் டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க சென்ட்ரல் ஏஜென்சி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அவங்க களத்தில் இறங்கி 2000 இது இந்த மந்த் லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி சர்ச் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் சர்ச் பண்ணுறாங்கன்னா மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை. 7 லட்சம் பேர் பிரபு, 7 லட்சம் பேர் ஆஸ்பிரேஷன். 200 பேர் செலக்ட் பண்ணுறீங்க. அந்த 200 பேர் வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்க ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அப்போ எங்கெல்லாம் பரவி இருக்கும் இந்த ஸ்கேம், எப்படி பரவிச்சு, கோச்சிங் சென்டர் வழியாக பரவிச்சா என்ன அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எலக்ட்ரானிக் டிவைஸு, சில டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் எடுக்கிறாங்க. ஃபைனலாக இப்போ இடி வந்து அதை கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. எந்த ஒரு அரெஸ்ட்டோ எதுவுமே நடக்கலை. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன், ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு பாயிண்ட் தான் இந்த கேஸில் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, 2017 டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எந்த லெவலில் இருந்தது, அந்த எந்த கட்சியான இருந்துட்டு போட்டுமே, டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேர் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 60 வருடங்களில். 2017 பொசிஷன் அம்மா அவர்கள் இல்லை. அந்த ஆட்சி காலத்தில் யார் இதுக்கு பொறுப்புங்கிறது கண்டுபிடிக்கணுமா வேணாமா? ஸோ இப்போ இடி வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இடி இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது அவங்க வந்து ஈஸியாக வழியாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களுடைய ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷனை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதனால் வரக்கூடிய நாட்களில் இது இடி வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களா, அந்த ரிப்போர்ட்ஸ் வெளில வருமா? ஏன்னா இசிஐஆர் வெளில வராது, அவங்க இன்வெஸ்டிகேஷன்ஸ் வெளில வராது, கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணால் தவிர. ஸோ இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸு இதில் வந்து ஆல்ரெடி வந்து கேஸ் போட்டு வச்சுருப்பாங்க, இந்த சிசிபி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸுக்கு இப்போ இடி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது 2 ஃபுல்லாக எடுத்து பார்த்தா தான் ஃபேக்சுவலாக இடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிய முடியும். எது எப்படியா இருந்தாலும் தாவேக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்கிறது வந்து நல்லது தான். இருபெரும் திராவிட கட்சிகள் இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது வந்து இந்த வழக்குகள் மூலிமா தெரிய வருதுன்னு சொல்ல வந்தீங்க. ஆனால் இப்போ இந்த பார்ட்டி ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு இதை வந்து சாதாரணமாக கடந்து போயிடக்கூடாதுன்னு சொன்னீங்களா சார்? இப்போ ஒருவேளை தாவேக ஆட்சிக்கு பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்து பார்ட்டி ஃபண்டு எதுவும் தர வேணாம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காரு. இப்போ தாவேக ஆட்சிக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸோ இல்லை வந்து மற்ற ஆட்களோ அரசுக்கோ இந்த மாதிரி டெண்டர் விஷயங்களை வந்து யாருமே வந்து கணிசமான தொகையோ இல்லை வந்து அரசியல் இங்கே இருக்கக்கூடிய முதல் கட்ட அரசியல் தலைவர்களை தாண்டி 2ஆம் கட்ட அரசியல் தலைவருக்கு எந்த விதமான ஒரு சலுகையோ செய்யாமலே எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத வந்து எடுத்துக்கலாமா? இங்கே பார்ட்டி ஃபண்ட் வந்து 0 ஆயிடுச்சா? பிரபு, எலெக்ஷன்ஸ் ஃபைட் பண்ணும்பொழுது எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் வந்து தாவேகா வந்து இண்டிபெண்ட்டாக எல்லாருமே எலெக்ஷன் ஃபைட் பண்ணாங்க. எல்லாருமே அவங்கவுங்க காசை வச்சு தான் ஃபைட் பண்ணுறாங்க, ஃபியூ லேக்ஸ் தான் ஃபைட் பண்ணுறாங்க, வித்தின் த எலெக்ஷன் கமிஷன் ரெகுலேஷன் படி தான் ஃபைட் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக பார்ட்டி ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு? அவங்களுக்கு சில ஃபேவர். இப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தீங்கன்னா crores of rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எலெக்ஷனுக்கு. நீங்கள் இல்லைன்னு கூட சொல்லாதீங்க, உங்களுக்கே தெரியும் எப்படிலாம் செலவு பண்ணுறாங்க, எப்படிலாம் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. தாவேகால வந்து அந்த நெசசிட்டியே கிடையாது. அதனால் இங்கே பார்ட்டி ஃபண்டு, அதாவது மக்கள்கிட்ட எலெக்ஷன் ஃபைட் பண்ணுறத முதலீடாக பார்த்தாங்க டிஎம்கே. ஏன் சில ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸ் கூட இருக்கட்டுமே, ஏன்னா எல்லா டிவிகேவும் ஏடிஎம்கே மேலே ஃபைட் பண்ணி தான் அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. சில இடங்களில் தோற்றது ஏடிஎம்கே, அவங்ககிட்ட ஏடிஎம்கேவோ டிஎம்கே கிட்ட தோற்றுருப்பாங்க. தோற்ற டிவிகே சில இடங்களில் தோற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக சொல்கிறேன், ரூரல் ஏரியாஸ், ரூரல் கான்ஸ்டிடுவன்சியில் எந்த கட்சி ஜெயிச்சிருந்தாலுமே பணம் கொடுத்து ஜெயிச்சதுக்கான பாசிபிலிட்டி இருந்ததுனால தான் தோத்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிவிகே கேண்டிடேட்ஸ் எல்லாருமே நேர்மையாக ஃபைட் பண்ணாங்க, அது உங்களுக்கே தெரியும். களத்தில் பணம் ஸ்பெண்ட் பண்ணல, அதாவது வித்தின் த எலெக்ஷன் கமிஷன் ரெகுலேஷன். இல்லை வாக்காளர்களுக்கு காசு கொடுக்கல, கட்டாயமாக கிடையாது. இப்போது நீங்கள் டிஎம்கே டிஎம்கே எடுத்தீங்கன்னா crores of rupees ஸ்பெண்ட் பண்ணாங்கன்றத உங்களாலேயே பார்க்க முடியும். எப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கேம்பெயினுக்கு முன்னாடியே எவ்வளோ இலவசங்கள் கொடுத்துருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரதுக்கு முன்னாடியே டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் எவ்வளோ சலுகைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க மக்களுக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பரிசு பொருட்கள், அதுவுமே மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரல, எலெக்ஷன் கமிஷனோட ரெகுலேஷன் கிக் ஆஃப் ஆகலை. பட் அதுக்கு முன்னாடியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா?
அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்க, புதுசாக ட்ரை பண்ணுவார். அவர் திறமைசாலி, அதையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அவர் எந்த பார்ட்டிக்கு அவர் போனாலுமே அந்த பார்ட்டிக்கு ஒரு அசெட் அஸ் அ பாலிட்டிஷியன், ஐ டோன்ட் டினை. பட்டு தாவேகா பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க ஃபைட் பண்ணவங்க எல்லாமே காமன் பீப்புள். ஸோ யாருக்குமே அந்த நெசசிட்டி கிடையாது. ஃபஸ்ட்டு ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எதுக்காக அதை வாங்குறாங்க மற்ற பார்ட்டின்றது தானே. மக்கள் இது எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு தான் தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாவேக்கால மினிஸ்டர் ஃபண்டும் தேவையில்லை, பார்ட்டி ஃபண்டு தேவையில்லைங்கிறது பார்ட்டியோட எத்திக்கல் கான்டக்ட். அப்படி பார்க்கும்பொழுது அதை நாங்கள் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க, எங்கள் மினிஸ்டர்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது மினிஸ்டர் ஃபண்ட் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறது அந்த நீங்கள் வந்து அதை நார்மலைஸ் பண்ண பார்க்குறீங்க. டிஎம்கே வாங்கின கரப்ஷன் பணத்தையும் அதை நீங்கள் வந்து நார்மலைஸ் பண்ணாதீங்கன்றேன். அது ஊழல் தான். அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்கலையே. விருப்பப்பட்டு கொடுத்தா அது டொனேஷன், அது ஃபண்டு கிடையாது. பொலிட்டிக்கல் பார்ட்டி கேன் கெட் டொனேஷன். ஆனால் அவங்க விருப்பப்பட்டு கொடுக்கலையே. அவங்க விருப்பப்பட்டு கொடுத்தாங்களா இல்லையா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்? அவங்க ஒரு கான்ட்ராக்டராக இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு சலுகை ஏதாவது வாங்கியிருப்பாங்க, அதனால் வந்து அவங்க ஃபண்டு கொடுத்துருப்பாங்க. அப்போது அதுவுமே கிராட்டிஃபிகேஷன் தான். நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கேஸ் எடுத்து பாருங்கள், முன்னாடி அந்த லிக்கர் கேஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து விக்கேரியஸ் லைபிலிட்டி பார்ட்டியில் வந்து அந்த ஃபண்டு போனது கூட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபண்டுங்கிறதே சொல்லாதீங்க, அது கரப்ஷன் தான். அந்த மாதிரி கரப்ஷன் ஒரு காலமும் தாவேக்காலம் நடக்காது. ஒரே காரணம் தான், மினிஸ்டர் ஃபண்ட், பார்ட்டி ஃபண்ட், நோ ஃபண்ட் இன் டிவிகே. அப்போ டிஎம்கேயில் வந்து அதை வாங்கியிருக்கிறது தான் இப்போ இந்த ஊழலாக வெளில வந்துட்டு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ஒரு உறுதி கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக வருங்காலங்களில் கண்டிப்பாக பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவல் பண்ணிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி சார். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். கூறினார் ஆணினுடைய விந்துதானும் மிகையாக உயரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்